கேரளால மூளைய தின்னும் அமீபாவால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வர்றதுனால மாசுபட்ட நீர்நிலைகள், அசுத்தமான நீச்சல் குளங்கள் குளிப்பத பொதுமக்கள் தவிர்க்கணும்னு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியிருக்காரு. இது குறித்து சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், அசுத்தமான நீர், மாசுபட்ட நீர் நிரம்பிய குளம், குட்டைகள், நீர்நிலைகள்ல தேங்கிய சேறுகள்ல தான் அமீபா உருவாகிறதா சொல்லப்படுது அப்படின்னும், அந்த மாதிரியான நீர்நிலைகள்ல குளிக்கும் போது மூக்கின் வழியா அமீபா சென்று மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு மரணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாதிப்பால தீவிர காய்ச்சல், அடங்காத தலைவலின்னு ஆரம்பித்து கழுத்து பகுதி இறுக்கம், குமட்டல், வாந்தி, தலை சுற்றல், வலிப்பு ஏற்படுறது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதா சுட்டிக்காட்டிய அமைச்சர், மூளை அயற்சியை ஏற்படுத்தி உயிரை கொல்லும் அமீபா நோய் பாதிப்பு கேரள மாநில சுகாதாரத்துறைக்கு பெரும் சவாலா மாறியிருக்கு அப்படின்னும், அங்கு கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே 18 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொரோனா போன்று அச்சப்பட வேண்டாம் அப்படின்னாலும் தமிழகத்துல தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு.